கடன்முறைக்குள்ள பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அப்படின்னாலும் உங்க படுக்கை அறைக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி, நம்ம கிராம்பு தெரியுங்களே, கிராம்பு அது 2 உள்ள அது மேலே வச்சு சொறி வச்சுட்டு நைட்டில் அமைதியாக விட்டுட்டு திரும்பவும் காலையில் அதை எடுத்து போயிட்டு யார் காலடி படாத ஒரு இடத்துல எடுத்து மீது அதை போட்டு வந்துடணும். இப்படி ஒரு 3 முறை 4 முறை ஒரு வாரமும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய நிலவும், மகாலட்சுமி வாசம் செய்யும், எதிர்மறை சக்திகள் 100% அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும். இன்றைக்கும் பாரம்பரியமாக கடைப்பிடிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த காலத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது புத்தாண்டு வாழ்த்து சொன்னோன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு காலம் மாறி போச்சு, ஆனால் இன்றைக்கும் வாழையடி வாழையாக ஒரு விஷயத்தை பயன்படுத்துவோம். புத்தாண்டு வாழ்த்து சொன்னோம்னா கையில் எலுமிச்சம்பழம் தான் பெரியவங்களை போய் சந்திப்போம், கொடுத்து தான் வாழ்த்து வாங்குவோம். பெரியவங்களை சந்திக்கும் போது எலுமிச்சம்பழத்தை கொடுப்போம். ஏன்னா அபரிதமான சக்தி. இப்போ ஒரு என்ன ஒரு 100 பேர் பார்க்கறது வராங்கன்னா எல்லாருமே நல்ல தன்மையோடு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காருன்னா எல்லாருமே நல்ல தன்மையோடு அந்த வீட்டுக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது, கடை வரும்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம எப்படி அதை கணக்கிட்டு பார்க்க முடியும்? அந்த கணக்கிட்டு பார்க்குற விஷயத்தை எலுமிச்சம்பழம் செய்யும். எதிர்மறை சக்திகள் யாராக இருந்தாலும் உள்ளே அலோவ் பண்ணாது. அதனால தான் நம்ம கடையிலையும் வாசல்லையும் வீட்டிலையும் தொங்க வைப்போம். தயவு செஞ்சு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம்தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த எலுமிச்சம்பழத்தை அறுத்து உங்கள் வீட்டில் 4 பக்கம் எந்த திசையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு குங்குமத்தை தடவி தாராளமாக வைங்க. சப்போஸ் ஒரு 2 டேஸ் அது அழுகி போச்சு அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், இந்த வீட்டில் நம்ம பிரச்சனைக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்னு வேறு சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். தயவு செஞ்சு செய்யுங்க. அது ஒரு மினிமம் ஆக்சுவலாக வாரத்துக்கு 1 முறை செஞ்சால் போதும். வீட்டுக்கு செய்யுதுன்னா நீங்கள் வியாபார ஸ்தலமாக இருந்தாக டெய்லி பயன்படுத்துங்க, ஒரு சுபிட்சம் கிடைக்கும். சரி, இப்போ அந்த வைக்கிறாங்க இல்லையா, வச்சதுக்கு அப்புறமா அதை தூக்கி குப்பையில போடக்கூடாது, நீங்க சொன்ன மாதிரி இந்த காலடி படக்கூடாதுங்கிறாங்க, அதை எப்படி டிஸ்போஸ் பண்றது? வெளியே டிஸ்போசன் இல்லை மேடம். பொதுவாக நீங்கள் கோயிலில் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், அம்மன் சார்ந்த விஷயத்தில் தான் இதை அதிகமாக பயன்படுத்துவாங்க. எல்லா துர்க்கைம்மன் கோயில்லையும் துர்க்கைக்கு விளக்கு போடுவாங்க. கோயிலேருந்து கொடுக்கக்கூடிய பிரசாதம் எதுவாக இருந்தாலும் வீட்டில் பூஜை ரூமில் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை காலப்படக்கூடாது. உண்மையிலே அது கொஞ்சம் அழுகி போகிற நிலைமை வந்துச்சுன்னா நீங்கள் ஓடுற தண்ணியில் எதுவுமே போடணும். இந்த பொருள் இல்லை, எந்த பரிகார பொருளாக இருந்தாலும் பயன்படுத்தி முடித்த உடனே நீங்கள் எதை ஓடுற தண்ணியில் எடுத்து வச்சிடணும். கிணத்துலையோ ஆற்றுலையோ போடக்கூடாது. இன்னும் நம்ம போனால் வெளியூருக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம், பிரசாதத்தை நம்ம கொடுப்பாங்க, வீட்டிலேருந்து பூஜை நம்ம வச்சுருவோம். ஆனால் ஒரு நாள் ஆகிடும், நம்மளுக்கு இப்போ தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடிப்பாங்க இல்லையா. அவங்களுக்காக சொல்கிறேன், தயவு செஞ்சு இப்போ சென்னை மால் மக்களுக்கு உண்மையிலே பீச் இருக்குது, நீங்கள் எடுத்து போட்டுடலாம். அந்தந்த மாதிரி உங்கள் பகுதியில் எங்கெல்லாம் ஆறு ஓடுதோ, தண்ணி நீரோடு எங்கே போதோ அங்கே எல்லா பரிகார பொருளையும் எத்தனை தாராளமாக போட்டு வந்துடலாம். அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது. இப்போ கோவிலில் கொடுக்கக்கூடிய பழங்கள் எலுமிச்சம்பழம் வீட்டில் வைக்கிறோம் அப்படிங்கும்போது சிலதெல்லாம் அழுகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் காஞ்சிடும் அப்படின்னு. ரெண்டுமே உண்மை தானே. அது ஏதாவது ஒரு விஷயத்தை குறிக்குதா? நம்ம காஞ்சதுனாலோ இந்த பலன் நல்ல பலன் இல்லை மேடம். நீங்கள் கோயிலில் ஒரு சில பிரார்த்தனையை முன் வைக்கிறீங்க. இப்போ அம்மன் கிட்ட போகிறீங்க, எனக்கு திருமணம் நடக்கணும், பொருளாதார சிக்கல் தீரணும், பிரார்த்தனை முன் வைக்கிறீங்க இல்லையா. இந்த பிரார்த்தனையை அது உள் வாங்கிக்கும். எது? எலுமிச்சம்பழம். அதான் ஒவ்வொரு முறை நான் சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போவாங்க. உங்களோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அம்மன் கோயிலில், குறிப்பாக அங்காள பரமேஸ்வரி கோயிலில் போயிட்டு அந்த பிரார்த்தனையை முன் வச்சுட்டு அந்த அம்மாவுடைய காலில் அது எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வீட்டுக்கு எத்துனுவாங்க. வீட்டில் எத்தனை பூஜை ரூமில் வைங்க. அது அழுகி போனாலும் சரி, அது எப்படி போனாலும் சரி, ஒரு 3-4 நாள் ரிசல்ட் கிடச்சிரும். எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்மறை சக்தியை அதை நீக்கத்துக்காக தான் அது வீட்டுக்குள்ளேயே வருது. நீங்கள் அதை பற்றி அழுகி போச்சுன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய சில விஷயத்தை அதை அப்சர்வ் பண்ணிச்சுன்னு மைண்டில் வச்சியாங்க. அந்த 3 நாள் பொறுத்து அந்த 3 பழத்தை எடுத்துன்னு போயிட்டு கடல் எடுத்துன்னு போயிட்டு விட்டு வந்துடுங்க. இப்படி தொடர்ச்சியாகவே செய்யுங்க. ஒரு கட்டத்தில் ஒரு வாரம் 2 வாரம் அது அழுகாமல் அமைதியாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் சுபிட்சமான விஷயம் வீட்டுக்குள்ள நடக்குது, மகாலட்சுமி வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, குலதெய்வத்துடைய அருள் உள்ள வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக ஒரு 10 ரூபா 20 ரூபா பொருளே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருடைய உதவியுமே தேவையில்லை. நீங்கள் சுயமாக போங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அங்காள பரமேஸ்வரர் கோயிலுக்கு காலையில் 9 to 10 மணிக்கு தான் போகணும். அந்த 1.5 மணி நேரம் கோயில் இருங்க. இந்த 3 எலுமிச்சம்பழம் போதும். அவங்க காலில் வைங்க, பூசாரிட்டு வாங்கிவாங்க, உங்கள் வீட்டில் வைங்க, 3 நாள் வைங்க, கண்டிப்பாக மாற்றம் தெரியும். மாற்றம் தெரியல, தயவுசெய்து எனக்கு கேளுங்க. இப்போ ஜோதிட ரீதியாவுமே சில கனிகள் சில ஜாதகக்காரர்களுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த எலுமிச்சம்பழம் எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கு? சுய ஜாதகத்தை பார்க்கும்போது குறிப்பிட்ட நபர்கள் தான் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. இருந்தாலும் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அங்காள பரமேஸ்வரர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இது விதிவிலக்கு உண்டு. நீங்க அந்த அம்மன்கிட்ட போய் மனசார வேண்டி எடுத்து வச்சிடலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு ஜாதகம் பார்க்குற ஆர்வம் இருந்துச்சுன்னா, அது உண்மையிலே தெரிஞ்சுக்கணும் விஷயம் இருந்துச்சுன்னா தாராளமாக பார்த்துங்க. யார் பயன்படுத்தணும், யார் பயன்படுத்தக்கூடாதுன்னு அன்றைய கோச்சாரமும் கிரகணிலும் தீர்மானிக்கும். அது எல்லாருக்கும் பொதுவான விஷயமா அதை சொல்ல முடியாது. சரி சார், இப்போ கோவில்ல இருந்து வாங்கிட்டு வர எலுமிச்சம்பழத்தை சிலர்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சிருவாங்க, சிலர் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. தாராளமாக குடிக்கலாம்.
ஆனால் ஒன்றே ஒன்று தான், அதில் சால்ட் சேர்க்கக்கூடாது. நிறைய அன்பர்கள் பண்ணுற விஷயம் என்னன்னா சால்ட் சேர்த்துருவாங்க. இந்த கோயிலுக்கு வந்து வரக்கூடிய பிரசாதத்தை தயவு செஞ்சு இனிப்பு வகை தான் சேர்க்கணும், சால்ட் சேர்க்கக்கூடாது. இனிப்பு சேர்த்து சாப்பிட்டு தாராளமாக சாப்பிடலாம், தேன் சேர்த்துங்க, சர்க்கரை சேர்த்துங்க, ஆனால் சால்ட்டை மட்டும் சேர்க்கக்கூடாது. எக்காரந்து கொண்டும் கோயிலேருந்து வழங்கக்கூடிய பிரசாதத்தை. இப்போ நீங்கள் ஒரு புள்ளி இல்லாத கனியை வாங்கிக்கோங்க, உங்கள் வண்டியில் மாட்டுங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துன்னு போங்க. ஒரு சில விஷயத்துக்கு, முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, இன்டர்வியூ போகிறீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் பையில் ஒரு 3 கனி தான் அழகாக எடுத்துன்னு போங்க. திரும்ப அதை வீட்டுக்குள்ள எடுத்துன்னு வாங்க, பூஜை ரூமில் வைங்க, வணங்குங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா நல்ல விஷயம் எல்லாத்தையுமே ஈர்த்து கொடுத்துரும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ இந்த குலதெய்வ சம்மந்தமாக நான் நிறைய பேசியிருப்பேன் இல்லையா, குலதெய்வ விஷயமும் சரி, அதை தாண்டிய பண வரவுக்கும் சரி, உங்கள் எண்ணங்கள் ஈடேறத்துக்கும் சரி, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னென்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் உங்கள் கையால் போய் வாங்கணும். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் உங்கள் கையால் வாங்கணும். வாங்கி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்படி கையை வச்சுட்டு, இப்படி இந்த பக்கம் கையை வச்சுட்டு, அந்த கனி அங்கே வச்சுட்டு, உங்கள் மனசில் எண்ணங்கள் என்னவோ எல்லாத்தையும் அதை சொல்லுங்கள். எல்லாத்தையும் அது உள் வாங்கிக்கும், எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படியே வச்சு நீங்கள் படுக்க போகும்போது தனியாக படுக்கணும். இந்த விஷயத்துக்கு தலகாணி கீழே வச்சுங்க. இப்படி டெய்லி செஞ்சுடுவாங்க. அந்த பழத்தை அதே மாதிரி ஒரு 4-5 நாள் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா எடுத்துன்னு போயிட்டு ஆற்றுல போகிற தண்ணியில் எடுத்துன்னு விட்டு வந்துடுங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன அந்த குறிக்கோடு நினச்சிங்களோ, உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவோ அது வந்து மேக்சிமம் ஒரு 30 நாளைக்குள்ள நடந்துடும். இது அனுபவ உண்மை, செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். பிரம்மபுத்திர டைம் தான் செய்யணும். ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போதும். டெய்லி நீங்கள் உங்கள் கையால் வாங்கணும். இதில் விசேஷம் என்னென்னா, நீங்கள் அந்த பிரார்த்தனை தன்மையோட உங்கள் கையால் வாங்கி நீங்கள் உள்ளங்கையில் வச்சு குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய கோரிக்கை முன்வைங்க. 30 டேஸில் கண்டிப்பாக நடக்கும். இந்த எலுமிச்சம்பழத்தை தானமா கொடுக்கலாமா? தாராளமாக தரலாம். எலுமிச்சம்பழம்ன்றது தானமாக கொடுக்கலாம். நீங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழத்தை நட்டு வச்சு வணங்கலாம். அந்த காலத்தில் பழமையான வீட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லா வீட்லேயும் முருங்கை மரமும் எலுமிச்சை மரமும் கண்டிப்பாக இருக்கும். இப்பயும் போய் பார்த்துங்க, நாட்டுக்கோட்டை செட்டியார் வீட்டில், மற்ற வீட்டிலலாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக எலுமிச்சை மரம் எல்லார் வீட்லையும் இருக்கும். சுபிட்சத்தை தரக்கூடிய ஒரு மரம் வந்து எலுமிச்சை மரம். நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது உண்மையிலே மகாலட்சுமி வாசம் செய்யும். கெட்ட சக்திகள் அவங்ககிட்ட இருந்து போயிடும். உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வரதுக்கான 100% தடுக்கப்படும். தாராளமாக நீங்கள் தானமாக தரலாம். இப்போ எலுமிச்சம்பழம் பொதுவா இந்த கோவில்ல போயிட்டு அங்கிருந்து நீங்க யாருக்காவது தானமா கொடுத்தீங்கன்னா நிறைய பலன்கள் இருக்கு, அப்படி ஏதாவது இருக்கு? இல்லை, தானம் எப்போ வேணா கொடுக்கலாம், அதில் வந்து வரமுறை கிடையாது. ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்ற பட்சத்தில் குறிப்பாக இது வந்து துர்க்கைக்கும் அங்காள பரமேசுக்கும் ரொம்ப அவங்களுக்குள்ள ரொம்ப நெருக்கமான கண்டக்ட் உண்டு. எலுமிச்சம்பழத்துக்கும் துர்க்கையம்மனுக்கும் அங்காள பரமேஸ்வருக்கும் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இந்த பொருள் தான். அதனால் எந்த காலத்துலையும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை பெண்கள் நீங்கள் தாராளமாக 1 பழமோ 2 பழமோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போங்க. அந்த அம்மா காலில் வைங்க, வணங்குங்க. இன்னும் திருமணம் ஆகாத பெண்கள் யாராவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த அங்காள பரமேஸ்வரர் கோயிலையும் துர்க்கைம்மன் கோயிலையும் உங்களுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் விளக்கேற்றுங்க. உங்கள் இமீடியட்டாக ஒரு 90 டேஸ்க்குள்ளேயே ஒரு நல்ல வரன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். எலுமிச்சம்பழ தீபம் அப்படிங்கிறது அதிகமா போடுவாங்க. அது என்ன செயலுக்காக? திருமணத்துக்காக மட்டுமா? இல்லை, அவங்கவுங்க தேவைக்காக. குறிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயத்துக்கு இப்போ திருமண தடைன்றது மிகப்பெரிய மேஜர் இஷ்யூவாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வயதுக்கு ஏற்ற விளக்கு அங்கே போடுங்க. 25 வயசுனா 25 எலுமிச்சம்பழம் விளக்கு போடுங்க, அங்கே தாராளமாக போடுங்க. எலுமிச்சம்பழத்தில் போடுங்க. அதை நீங்கள் கோயிலே விட்டு வாங்க, தப்பு கிடையாது, அதை அவங்க பார்த்துவாங்க. சப்போஸ் என்னால் கோயிலில் போய் செய்ய முடியலன்ற பட்சத்தில் வீட்டிலே அந்த மாதிரி விளக்கு ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தயவு செஞ்சு ஏற்றுங்க. குறிப்பாக இப்போ திஷ்டி சுத்த போகிறவங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, திஷ்டி கழிச்சு தெருவில் போட்டுருவாங்க. தயவு செஞ்சு போடாதீங்க, அது பெரிய பாவம். யாரும் காலடிப்படாத இடம் நிறைய இருக்கும், அங்கே எடுத்துன்னு போட்டுடலாம். நீங்கள் உங்கள் பாவத்தை கழிக்கணும், உங்கள் திஷ்டி கழிக்கிறதுக்காக மற்றவங்களுக்கு வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடாது. அன்பர்கள் யாரும் தயவு செஞ்சு உங்கள் திஷ்டி கழிக்கிறதுக்காக வீட்டில் கழிங்க. கழிச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் எடுத்துன்னு போட்டு தண்ணி விட்டுருங்க, இல்லை வேற எங்கே எடுத்துன்னு போட்டுருங்க. அதுக்காக தெருவில் போகிறது வந்து நியாயம் கிடையாது. தயவு செஞ்சு அன்பர்களை தவிர்க்கணும். ரொம்ப தெய்வீக தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் அது. தேவகனி, ராஜகனின்னு சொல்லுவாங்க. மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப எளிமையான கனி, மக்களுக்கான ஒரு கனி, எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் அது. இன்னொன்று, பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக உள்வாங்கக்கூடிய தன்மை எலுமிச்சை பழத்துக்கு 100% உண்டு. அதுக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியாது. எதை நீங்கள் சொல்கிறீங்களோ அதை வந்து உடனடியாக ரிசீவ் பண்ணி கொண்டு போய் சேர்த்துரும், எங்கே போய் சேர்க்கணுமோ சேர்த்துரும். ஆனால் மாந்திரிக விஷயத்தில் இந்த பழத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. எதிர்மறை சக்திகளை போக்கக்கூடிய விஷயன்றது இந்த கனிக்கு ரொம்ப அதிகமாக உண்டு. அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தாவும் இந்த பழத்துக்கு தனித்தன்மை உண்டு, எளிமையாக கிடைக்கும். ஒரு 5 ரூபாய் விஷயத்தில் வந்து பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கிடைக்க வேண்டிய விஷயங்களை ஒரு சாதாரண எலுமிச்சம்பழத்தை வச்சே நம்ம சாதிச்சு முடியும். அதனால தான் பெரும்பான்மை இந்த மாந்திரிக விஷயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை குறிப்பாக பயன்படுத்துவாங்க.
இன்னும் அம்மன் பெண் சக்தி சாய்ந்த விஷயத்துல உண்மையிலே ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது தான் எலுமிச்சை பழம். நீங்க பொதுவாக பார்த்துருப்பீங்க, அம்மன் கோயிலில் பார்த்துருப்பீங்க, சூளத்தில் சொருவி வச்சிருப்பாங்க, வேலில் சொருவி வச்சிருப்பாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் உங்களுக்கு நாள்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது எந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து உண்மையிலே ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சியும் சாதிக்க முடியும். இதை நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் காலகாலமாக பயன்படுத்தி வந்திருக்காங்க, நம்ம வாழ்வியலில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஊறுகாயும் பயன்படுத்துவோம் வீட்டில். எந்தெந்த வகையெல்லாம் உணவு சார்ந்த விஷயத்தில் கிரகத்தன்மையை சேர்க்கணுமோ அந்த அளவுக்கெல்லாம் சித்தர்கள் பெரிய விஷயத்த செஞ்சுருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் திருஷ்டி அப்படின்னு சொன்னாவே அது எலுமிச்சம்பழி தான் குறிக்கும். நிறைய பார்த்துருப்பீங்க, ரெண்டாக கட் பண்ணி வைப்பாங்க. இன்னைக்கு வைக்கணும், செய்யணும். அது என்னென்ன அதான் சார், இந்த திருஷ்டிக்காக வைக்கக்கூடியது வீட்டு வாசல்ல, கடைகள்ல, கல்லாப்பட்டியில எல்லாமே வைப்பாங்க. மஞ்சள் தடவி சில இடங்கள்ல பார்ப்போம், குங்குமம் தடவி சில இடங்கள்ல பார்ப்போம். மஞ்சள் தடவி எந்த நாள்ல எதுக்காக வைக்கிறாங்க, குங்குமம் தடவி எந்த நாள்ல எதுக்காக வைக்கல? இது வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் முக்கியமான விஷயங்கள். பொதுவாக திருஷ்டி கடிக்கணும்னாவே வந்து அமாவாசை நாள்லையும் ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிறப்பு. எலுமிச்சங்கடிக்கு இந்த நேர்மறை சக்திகளை உள்வாங்கக்கூடிய விஷயமும் எதிர்மறை சக்திகளை போக்கக்கூடிய விஷயமும் உண்டு. அதனால் ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் குங்குமம் வைப்பாங்க, கண்டிப்பாக வச்சு வீட்டுக்கு ரெண்டு பக்கம் வைப்பாங்க. நீங்கள் அப்படி வீட்டில் ரெண்டு பக்கம் அரைஞ்சி வச்சுட்டிங்கன்னா உண்மையிலே எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக விலகி போயிடும். இப்போ எலுமிச்சம்பழம் மாலை அது வந்து கடவுளுக்கு சாத்தும் பொழுது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்? இல்லை, முதல்ல சொல்லிட்டு உங்களுக்கு எதிர்மறை சக்திகள் எதுவாக இருந்தாலும் விலகிடும். கிரகத்தில் கோச்சாரத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சரியில்லை, பாதகமான சூழ்நிலை வரும்போதும் அது தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை உண்டு. முதல்ல உங்கள் பிரார்த்தனையை உள்வாங்கும். இப்போ எவ்வளோ எலுமிச்சம்பழத்தில் சார் அந்த மாலை? பொதுவாகவே நான் சொல்ற மாதிரி வயதுக்கேற்ற விஷயத்த பண்ணுங்க. அவங்கவுங்க தேவையில் என்னவோ. இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் இருக்காரு, எனக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாருன்னா அங்காள பரமேஸ்வரிக்கு போயிட்டு அவர் வயதுக்கேற்ற மாலையை போடட்டும். இல்லை பொருளாதாரத்தில் கடன் வாங்கணும், இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு ஏற்ற மாதிரி மாலையை போடட்டும். புள்ளி இல்லாமல் போடணும். இங்கே விஷயம் என்னன்னா புள்ளி இல்லாத செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் புள்ளி இல்லாத செலக்ட் பண்ண வாங்கி ஒட்டுமொத்தமாக வாங்கிக்கோங்க. ரொம்ப எளிமையாக கிடையாது. ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நிறைய பழம் வரப்போகுது. உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குறிப்பாக பண்ணுங்க. திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அமாவாசை நாள் ரொம்ப சிறப்பு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் நிற்க வச்சு அமாவாசை நாளில் எலுமிச்சை பிடிச்சி சுற்றி போடுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பழத்தை எங்கேயும் வீணாக்காதீங்க. கோயிலேருந்து வாங்கின பழத்தை தயவு செஞ்சு ஜூஸ் போட்டு குடிங்க. தேன் இருந்தால் தேன் பயன்படுத்துங்க, சக்கரை இருந்தால் சக்கரை பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு உப்பை பயன்படுத்தாதீர்கள்.